வணக்கம். சத்யசிவா கிராஃப்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 ரோல் கூடைங்கள்ல 2 கூடைங்க தாங்க பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நிறைய 2 ரோல் கூடைங்க மேக் பண்ணியிருக்கேன். அதை ஒவ்வொரு டிசைன்ல போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. நான் இது எந்த மாடல்ல போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ளூவும் க்ரீனும், சரிங்களா? லீஃப் க்ரீன் சொல்லுவோம்ல, அதுவும் ப்ளூவும் போட்டிருக்கேன். ப்ளூவும் கலந்து 2க்கு 2, அதாவது மொத்தமே 4 கட்டம் வர்றாப்புல தெரியுது பார்த்தீங்களா? 4 நாட் வர்றாப்புல. நம்ம கிராஸ்ல போடுவோம்ல 2க்கு 2, அது மாதிரி ரன்னிங் ஒயர்ல 2க்கு 2. இப்போ பார்த்தோம்னா இந்த கூடையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸாக வந்துடும். 4க்கு 4 கட்டத்தில் அவுட்டர் லைன் கிரீன் கலர்லையும் நடுவில் ப்ளூ கலர்லையும் இருக்கும். அந்த மாதிரியான கூடை தாங்க. கூடையை பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. இது ஒரு விதமான பேட்டர்ன், அவ்வளோதான். அதுக்காண்டி தான் நான் அந்த கூடை மேக் பண்ணியிருக்கேன். கீழே எப்பொழுதுமே அஸ் யூஷுவலாக எப்போதுமே போடுற மாதிரி கூட பேஸ் போட்டதுக்கப்புறம் குச்சி சொருவிருக்கேன். இது இதோட மெஷர்மெண்ட்ஸ் சேம் தான். எல்லா 2 ரோல் கூடைகளுக்குமே நான் 6.5 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்குவேன். பேஸ் 9, அப்படி இல்லைன்னா ஒரு அகலம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா 10 வச்சுக்குவேன். சரிங்களா? இதுதான். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸும் பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸும் அதுதான். எப்படி ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ரீனு 2 ப்ளூ, க்ரீனு 2 ப்ளூ, அடுத்த க்ரீனு 2 ப்ளூ, க்ரீனு 2 ப்ளூ, அது மாதிரி வச்சு லாஸ்ட்டில் க்ரீனில் முடியுது அப்போலாம் வச்சுருக்கேன். சரிங்களா? மொத்தமே டோட்டலாக 3, 6, 9, 12, 15, 18, 21, 23, 24, சரி மொத்தம் 24. பேஸ் 9. இதுலேயே 2.5 கட்டு கூட போடணும் அப்படின்னா இந்த 24 இருக்குது பார்த்தீங்களா? 24ஓட இன்னும் ஒரு 3 ஒயர் எக்ஸ்ட்ரா வச்சு 27 போட்டு பேஸ் 11 போட்டோம்னா இந்த சைடில் மட்டும் எனக்கு ஒரு லைனாக தெரியுது பார்த்தீங்களா? ப்ளூ கலர். அது தெரியாமல் கூட ஃபுல்லாகவே 2க்கு 2 பேட்டர்னாக வந்துடுங்க. சரிங்களா? இதே டிசைனில் 2.5 கட்டும் இதே மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறும். ஒயர் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த கூடையை பார்த்தீங்களா? 2க்கு 2 ஃபுல்லாகவே வர்றாப்புல பண்ணியிருக்கேன். எனக்கு பார்டர் ஒரு க்ரீன் கலரில் முடியும். நான் அதை உள்ள மடக்கி விட்டுருக்கேன். அந்த கூடைக்கு ஹேண்டில் ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் போட்டிருக்கேன். இன்னர் ஒயர் கொடுத்துருக்கேன். கூடைக்கு இன்னர் ஒயர் கொடுத்தா தான் கூடையோட ஹேண்டில் நல்லாயிருக்கும். கூடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? க்ரீன் வித் ப்ளூ, இந்த 2ஓட கலர் காம்பினேஷனில் இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து பிளாக் அண்ட் ரெட். பிளாக் அண்ட் ரெட்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு. கூட உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு? இந்த கூடையும் அதே மெஷர்மெண்ட் தாங்க. என்ன பேட்டர்னில் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு 7 சகப்பு கலர்லையும், சகப்பு கலர்லையும், அடுத்து 8 லைன் பிளாக்கில், அடுத்து மறுபடியும் 8 லைன் ரெட் கலரில், அதில் உள்ள ஒன்று மடக்கி விட்டுருக்கேன். சரிங்களா? இதுவும் 2 ரோல் கூட தான். கருப்பு சகப்பு இது எல்லாமே கஸ்டமரோட கலர் செலெக்ஷன் தாங்க. அவங்களோட கலர் செலெக்ஷன் படி தான். எப்படி ரன்னிங் ஒயர் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா, 4 பிளாக்கு 4 ரெட்டு, 3 பிளாக்கு 4 ரெட்டு, 3 பிளாக்கு 4 ரெட்டு, 4 பிளாக். சரிங்களா? மொத்தம் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26 ஒயர் இருக்கும். எனக்கு நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுற ஒயர் கிடைக்காததுனால நான் வேறு பிராண்டில் பிளாக் கலர் வாங்கினேங்க. அந்த பிளாக் கலர் வாங்கினா உங்களுக்கே தெரியும்ல, ஒயர் நம்ம எடுக்கிற ஒயர் எப்போயுமே நாட்ஸ் ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருந்தால் தான் கூட மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் இந்த கூடையை கம்பேர் பண்ணும்பொழுது பேஸ் எனக்கு ரொம்ப சின்னமாக கிடைக்கும். 24 அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு 26 ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் கொஞ்சம் அகலமாக 10 போட்டிருக்கேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி 3 கூடைக்கு பேஸ் 10 வச்சு தாங்க போட்டிருந்தேன். அவங்க தான் இந்த கூடையும் அவங்களுக்கு தான் போகுது. அதனால நான் இதுக்கு பேஸ் 10 வச்சுருக்கேன். உள்ள பார்த்தீங்களா எப்படி கீழே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 சகப்பு, 4 பிளாக்கு, 3 சகப்பு, அது மாதிரி கீழே பேஸ் போடுறதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்தா தெரியும். 3 ரெட்டு, 4 பிளாக்கு, 3 ரெட்டு, தெரியுது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் அந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்னர் ஒயர் கொடுத்து தான் கைப்பிடி போட்டிருக்கேன். 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி, ஒரு சகப்பு ஒரு கருப்பு அப்படிங்கிற மாதிரி. கூடையை பாருங்கள், உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குன்னு. இந்த 2 ரோல் கூடைங்கெல்லாம் பெரியவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகிறது கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜை கூடையாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மீடியம் சைஸ் கூட அப்படின்னா இந்த 2 ரோல் கரெக்டாக இருக்கும்.
சரிங்க. இது மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.